ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிஷன் வீடியோவில் தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 லான்ச் ஆனதுலேருந்து எல்லாரும் பொதுவாக சொன்னது என்ன தெரியுங்களா? இது டிவிஎஸ் ரைடரோட கில்லர் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நம்ம கூட ரெண்டு வெஹிக்கிளுமே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் 125 அண்ட் டிவிஎஸோட ரைடர் 125. இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டீட்டெயில் கம்பேரிஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே எக்ஸ்ட்ரீம் 125 டிவிஎஸ் ரைடரோட கில்லரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் கேஆர்டி மோட்டார்ஸ் திருச்சி. இவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஹீரோ பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இவங்க டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக 125cc பைக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ரொம்பவே போரிங்கான ஒரு மோட்டார் சைக்கிள்ஸ் தான் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சமயங்களில், அதாவது ஒரு அப்படியே ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ 125cc மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, ஹோண்டா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னர் 125 மாடல் இருந்துச்சு, எமகாவோட கிளாடியேட்டர் 125 இருக்கட்டும், டிவிஎஸோட ஃப்ளேம் 125 இருக்கட்டும். இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இருந்துச்சு. அதாவது யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு 125cc மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ சமீப காலமாக NS 125க்கு அப்புறம் பெருசாக ஆப்ஷன் இல்லாமல் இருந்த சமயத்தில் தான் டிவிஎஸ் ரைடரை வந்து இந்த பைக்கில் வந்து கொண்டு வந்தாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 125cc பைக் அப்படின்னு சொல்லலாம் டிவிஎஸோட ரைடர். பட் இப்போ எக்ஸ்ட்ரீம் 125 வந்து லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைடரோட ரொம்பவே சூப்பரான வகையில் எக்ஸ்ட்ரீம் 125 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ நிறைய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ வெஹிக்கிளோட டிசைனுக்கு வருவோம். ஸோ ஆக்சுவலாக டிசைன் உண்மையிலேயே சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் வந்து யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு டிசைனில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஒரு மஸ்குலரான டிசைனில் எக்ஸ்ட்ரீம் 125 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைடில் கொடுத்துருக்க ஃபேரிங்காக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் ரொம்ப ஸ்லீக்காக வடிவமைச்சிருக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் கேன் சின்னதாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறது, ஸ்பிளிட் சீட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரொம்பவே யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு வெஹிக்கிளாக வந்து எக்ஸ்ட்ரீம் 125 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிசைன் வந்து உண்மையிலே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ரைடருமே வந்து அந்த சமயங்களில் வெஹிக்கிள் லான்ச் ஆன சமயங்களில் ரைடரோட டிசைனுமே வந்து ரொம்ப குறை சொல்கிற வகையில் தான் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரைடரோட டிசைனுமே நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்றது போல தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட லான்ச் ஆகி ஒரு 2-2.5 வருடங்கள் பக்கம் ஆயிடுச்சு டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு வெஹிக்கிளாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ யங்ஸ்டருக்கு பிடிக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் ரைடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யங்ஸ்டர்லேருந்து கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கிறவங்க அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிளோட டிசைன் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமில் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா LED ஹெட்லைட் செட்டப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமில் வந்து இண்டிகேட்டர் டெய்லைட்ஸ் எல்லாமே ஆல் LED செட்டப்பாக வந்து போயிருக்காங்க. டிவிஎஸ் ரைடரில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் செட்டப்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக சீட்டிங் கம்ஃபோர்ட், ரைடிங் போஸ்டர் பற்றி தெரிஞ்சுப்போம். டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரைடருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு சீட்டிங் கம்ஃபோர்ட் தான். ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8, என்னால் தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது. ஸோ எந்திரிச்சு கூட நிற்க முடியுதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 780 mm சீட் ஹைட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அப்பா அம்மா ஏறி உட்காரணும், இல்லை ஒய்ஃப் வந்து ஏறி உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபேமிலிக்கு ஏற்ற வகையில் இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரீம் சைடு வருவோம். எக்ஸ்ட்ரீம் டிசைன் பற்றி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு. ஸோ இந்த வெஹிக்கிளோட பில்லியன் சீட் ஹைட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 794 mm, கிட்டத்தட்ட ஒரு 14 mm சீட் ஹைட் வந்து கூட. ஸோ என்னோட ஹைட்டுக்கு இந்த வெஹிக்கிளை வந்து தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி பில்லியன் சீட் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர் உட்காரது கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ யங்ஸ்டர் உட்காரது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டில் அப்பா அம்மாலாம் ஏறி உட்காரணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அது மேபி மிடில் ஏஜ் பர்சன் எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் அந்த அந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உட்காரும் போது ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உட்காரும் போது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல வீல் பார்த்தீங்க, ஸோ நல்ல கால் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கோட வந்து டக் ஆகிடுற ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே டிவிஎஸ் ரைடரோட இந்த ரைடிங் போஸ்டர் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது எனக்கு உட்காரும் போது என்ன தோணும் அப்படின்னா, இந்த பழைய ஸ்ப்ளெண்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸாக ஹேண்டில் பார் இருக்குது அப்படின்னு ஒரு ஷார்ட் ஹேண்டில் பார் வாங்கி போடுவோம்ல, ஸோ போட்டு பிடிக்கிற மாதிரி தான் இந்த ரைடரை வந்து உட்காரும் போது எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு இதோட ரைடிங் போர்ஷன் அந்த லெவலுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பெரிய சைஸ் ஹேண்டில் பாரை வந்து கட் பண்ணி சின்னதாக்கின மாதிரி தான் இதோட ரைடிங் போர்ஷன் இருக்குது. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன் ரைடிங் போர்ஷன் ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோட ரைடிங் போஸ்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸ் ரைடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கில் ஃபியூல் டேங்க் மேலேயே வந்து சார்ஜர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா பகல் நேரங்கள்லையும் பார்க்க ரொம்பவே கிளியராகவே தெரியுது. பட் டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கிறது பார்க்க அந்த அளவுக்கு கிளியராகவே பகல் நேரங்களில் வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. பட் அதுவுமே கிளியராக வந்து பகல் நேரங்களில் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறதான் உண்மை இருக்காங்க. அந்த டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கனெக்டட் கிளஸ்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக பேர் பண்ணி உங்கள் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்தால் அவங்க கிளஸ்டர்லேயே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போ ரெண்டு வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா 17 inches வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் டிவிஎஸ் ரைடரை விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுவேன் எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீமில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷன், ரியரில் வந்து 120/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டிவிஎஸ் ரைடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 80, ரியரில் வந்து 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரும்போது எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே அகலமான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் கார்னரிங் வந்து பண்ண முடியுது. சஸ்பென்ஷனுமே அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபி சஸ்பென்ஷன், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஷோவா பிராண்டோட மோனோ சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரைடரை வர எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிவிஎஸ் ரைடர்லையும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்கு, ரியர் பொறுத்த வரைக்கும் மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமில் ஏபிஎஸ் பிரேக் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது, அதாவது ஏபிஎஸ் இருக்குன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கூட எக்ஸ்ட்ரீம் வந்து பிரேக்கிங் விஷயத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிவிஎஸ் ரைடர் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நான் வெஹிக்கிள் வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். தஞ்சாவூர் டு திருச்சி வரைக்கும் இந்த வெஹிக்கிளை வந்து நான் ஓட்டிகிட்டு வந்தேன் இப்போ. பட் எனக்கு எந்த வகையிலையும் வந்து பிரேக்கிங் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ சிபிஎஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் நல்லா கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் டிவிஎஸ் ரைடரை வந்து பிரேக் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இதை விட ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டில் வந்து போயிருக்காங்க. ஏபிஎஸ்லாம் கொடுத்துருக்கனால சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீமோட பிரேக்கிங் ஆல்சோ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இதை பற்றி தான் மெயினாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு வெஹிக்கிளுமே ஒரு 125cc கொண்ட இன்ஜின் தான். ஸ்பெக்ஸும் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு சின்ன மைனர் வித்தியாசங்கள் எக்ஸ்ட்ரீமை விட பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதேமாதிரி கம்மியான ஆர்பிஎம்மில் பவர் டார்க் வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ரீம் ரைடரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி வெயிட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது கூட ரைடர் வந்து பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது ரெண்டு வெஹிக்கிளுமே 0 to 60 அப்படிங்கிறது இவங்க கம்பெனி சர்டிஃபிகேட் பண்ணக்கூடியது 5.9 செகண்ட்ஸில் 0 to 60 போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் 0 to 60 and 80 எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 97 kg வருது என்னோடய வெயிட்டு. என்னோடய வெயிட்டுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள்.
பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட சின்ன சின்ன ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 வெஹிக்கிளுமே என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் வைப்ரேஷன் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைடரை விட எக்ஸ்ட்ரீம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக அந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரைடரை விட எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. எக்ஸ்ட்ரீமில் 2 வால்வ் இன்ஜின், டிவிஎஸ் ரைடரில் 3 வால்வ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைனரான பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 80க்கு மேலே நம்ம த்ராட்டில் பண்ணும்போது டிவிஎஸ் ரைடர் வந்து பெட்டராகவே இருக்குது. இப்போ அடுத்து மைலேஜ் தான் கேட்பீங்க. ஸோ கம்பெனி சர்டிஃபைடு பண்ணக்கூடிய மைலேஜ் வந்து 66 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மைலேஜ் விஷயத்தில் ரைடரும் வந்து சும்மா சொல்லக்கூடியது. ஸோ ரைடரும் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட பிரதரோட வெஹிக்கிள் தான் இந்த டிவிஎஸ் ரைடரு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் 57, 60 வரைக்குமே மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறாரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே ஆல்மோஸ்ட் ஒரு 55 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் தாண்டி அதிகமான மைலேஜ் 2 வெஹிக்கிளுமே வந்து கொடுக்கும். மேபி இந்த 2 வெஹிக்கிளோட யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மைலேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் பர்சனலி சொல்லணும் அப்படின்னா நிறையா பேருக்கு இது வரைக்கும் டிவிஎஸ் ரைடரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 125cc பைக் வாங்கணும் அப்படின்னாலே டிவிஎஸ் ரைடரை வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் பண்ணுவேன். ஏன்னா ஏஜ் கேட்டகரி பொறுத்து தான் இந்த 2 வெஹிக்கிளை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ ஆரம்பத்துலேருந்து சொல்கிறத தான். ஸோ யங்ஸ்டருக்கு ஃபோக்கஸ்டான ஒரு வெஹிக்கிளாக இருந்துகிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரீமு. ஸோ யங்ஸ்டருக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து செட் ஆகும். பட்டு கொஞ்சம் மிடில் ஏஜ் பர்சன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, ஃபேமிலி யூசேஜுக்கெலாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வந்து செட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னமும் டிவிஎஸ் ரைடர் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நிறைய இடங்களில் வந்து எக்ஸ்ட்ரீமை வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் உனக்கு ஹீரோ வண்டி கொடுத்துட்டாங்கன்றனால ஹீரோ நல்லா இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்றது போல் வந்து கேட்பீங்க. பர்சனலாக நான் எக்ஸ்பல்ஸ் யூஸர் தான். அதில் நிறைய சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸு, சர்வீஸ் இஷ்யூஸுன்றதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஹீரோ பிரச்சனை கிடையாது, டீலர்ஷிப்போட ஒரு பிரச்சனை தான். ஸோ டீலர்ஷிப் தான் வந்து சரியாக சர்வீஸில் வந்து நிறைய கோட்டை விடுறாங்க அப்படின்னே சொல்லியே ஆகணும். ஸோ அதை சரி செஞ்சாங்கனாலே போதும், ஹீரோ வந்து இன்னும் நல்லா சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை. உண்மையிலே டிவிஎஸ் ரைடரோட நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமில் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் தான். ஸோ ஃபைனலி இந்த ப்ரைஸிங் தான் இப்போ பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆன் ரோடு காஸ்ட்டு கால்குலேட் பண்ணால் ஸோ டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் வந்து ஆன் ரோடு காஸ்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.22லேருந்து 1.30, 32 வரைக்கும் ப்ரைஸாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏபிஎஸ் மாடலே போனாலே 1,28,000 ரூபா தான் எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டான ஒரு வெஹிக்கிளாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணியிருக்கனால சீட் ஹைட் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு ஆட்களுக்குமே கவர் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பர்சன் அவங்க ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூசேஜுக்கெலாம் ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் கம்ஃபர்ட் இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரைடரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டருக்கான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். டிவிஎஸ் ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணுற வகையில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.